இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ ஒன்னும் சொல்ல வேண்டியதில்ல, எல்லாம் எனக்கு தெரியும். இந்த வீட்ல இருக்கவங்க தான் என் மேல பொறாமையா இருக்காங்கன்னு பார்த்தா நீ மடி மேல பொறாமையா இருக்க. என்னடி லைட்டா எரியற மாதிரி இருக்கு? அதத்தான் நான் சொல்ல வந்த அப்பத்துல இருந்து. என்னது எரியுதா? உனக்கு எரியுதா? ஆமா. உனக்கு கருப்பு புடிச்சவளே, அப்ப வந்து ஒன்னு சொல்ல வேண்டியதானே? மருந்து வேலை செய்தா யாருகிட்ட எங்க மருந்தியா கெடுக்க பாக்குற? பாருங்க நல்லா வேவட்டும் மூஞ்சி. இல்ல எனக்கு தான் எரியுதா இல்ல உங்களுக்கு எரியுதான்னு ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணி பாத்துக்கிட்டேன் அத்தை. அடி பாவி, உன்னை இன்னைக்கு என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. அச்சின் சாவுங்க. அப்படியே இருடியே. சொல்லு ஜெனி. மேடம், நீங்க ஆசைப்பட்டது நாளைக்கு நடக்க போகுது மேடம். நீ சொன்ன மாதிரி இந்த பியூட்டி கிரீம்ல கெமிக்கலை மிக்ஸ் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன் மேடம். கெமிக்கல் மிக்ஸ் பண்ண பியூட்டி கிரீமை தான் நாளைக்கு ஆட்கள் மேல அப்ளை பண்ண போறாங்க. சூப்பர் ஜெனி. நாளைக்கு அழுதி துடிக்க போறது கிரீம் அப்ளை பண்ணிக்கிட்டவங்க மட்டும் இல்ல, அது தயார் பண்ண பார்வதியும் அகிலாண்டேஸ்வரியும் தான். ஜெனிஃபர், நீ இன்னொரு காரியம் செய்யணும். என்ன பண்ணணும் மேடம்? சொல்லுங்க. நாளைக்கு நான் 4 மீடியாக்காரங்களை அனுப்பி வைக்கிறேன். நீ அவங்கள எப்படியாவது டெமோ நடக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போயிடு. எதுக்கு மேடம் மீடியா ஆட்களை கூட்டிட்டு போக சொல்றீங்க? நாளைக்கு கெமிக்கல் கலந்த கிரீம் அப்ளை பண்ண உடனே ஆட்கள் எல்லாருமே அலறி துடிப்பாங்க. அத லைவா ரெக்கார்ட் பண்ணணும்ல. அப்படி இல்லனா அகிலாண்டேஸ்வரி தன்னோட செல்வாக்கை யூஸ் பண்ணி அப்படி ஒரு சம்பவமே நடக்கலன்னு சாதிப்பான். சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி முகத்தை கூட மாத்திடுவான். தன்னுடைய கௌரவத்தை தொழிலை காப்பாத்திக்க அகிலாண்டேஸ்வரி எத்தனை கோடி வேணாலும் செலவு பண்ண தயங்க மாட்டான். அப்படி நடக்கிறதுக்கு சான்ஸ் நம்ம தரக்கூடாது. அதுக்காக தான் மீடியா ஆட்களை உள்ள கூட்டிட்டு போக சொன்னேன். ஓகே மேடம், நீங்க அனுப்பி வைங்க. எப்படியாவது நான் அவங்கள டெமோ நடக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுறேன். அந்த அகிலாண்டேஸ்வரி என்னுடைய பிளான்ல இருந்து இந்த தடவை தப்பிக்கவே முடியாது. ஓகே மேடம். நிப்பாடுப்பா. ஏமா, இந்த வீடு தானே நல்லா தெரியல? இரு ஆட்டோ காசு கொடுத்துட்டு வரேன். என்னம்மா பூட்டி இருக்கு? இரு, ஏதோ ஐடியா பண்றேன். இப்ப பாரு என்ன பண்றேன்னு. வா, இப்படி தள்ளி வா. ஐயா அண்ணா, இருமா, நான் கீழே குனிஞ்சுக்கிறேன். நீ என் மேல ஏறி எகிரி கூச்சிரு. ஐயோ வேணாண்ணா. ஏறி போமா. வாட்ச்மேன்லாம் இல்ல,
நம்ம பேசிட்டு இருக்க டைம் இல்ல, நான் கீழே குனிறேன். ஐயோ, வேண்டாம், மேல ஏறி வேண்டாம், குதி. வேண்டாம். வாமா, சீக்கிரம் சீக்கிரம். அப்படியே காலை வச்சு ஏற வா. வாமா, சீக்கிரம் ஏறு. அம்மா அம்மா அம்மா, இதான் வந்து அப்படிமா இரு, நான் ஏறி வரேன். தள்ளிப்போ தள்ளிப்போ. அம்மா, வா 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 வா. எப்படி போறது? வா, பயமா இருக்கே, எப்படி போறது? வேற வழி ஏதாவது இருக்கா? அங்க இருக்குன்னு நினைக்கிறேன். வா 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 போலாம். வா வா வா. இதான் மாடிக்கு போற வழி நினைக்கிறேன். இந்த வழியா போனா அந்த ரூமுக்கு போயிடலாம். அந்த ரூம்குள்ள பால்கனி இருக்கும். அதை எப்படியாவது ஜன்னல்களை உடைச்சி நான் உள்ள போயிடுறேன். நான் இருக்கேன்ல, நீ பயப்படக்கூடாது. ஏன் பயப்படுற? நான் இருக்கேன்ல, நீ பயப்படலாமா? நான் பாத்துக்கிறேன், நீ வா. எப்படின்னு இவ்ளோ பயம் இல்லாம போறீங்க? பல சாதனைகளை பண்ணிருக்கமா. அமைதியா வா வா வா. என்ன சாதனை என்ன பண்ணீங்க? அமைதியா இருமா, வா வா வா. அண்ணா மேல போயிடலாம்லண்ணா. பேசாம வாமா, வா. அண்ணா இப்படியே போயிடலாம்ல. இருமா, இருட்டா இருக்கு. இது மொட்டை மாடின்னு நினைக்கிறேன். அங்க போனா எனக்கு பயமா இருக்கும். போக கூடாது, சரியா? இதான் பால்கனி போற வழின்னு நினைக்கிறேன். வா 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 வா. அம்மா, வா 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 வா. இரு இரு இரு. ஒரு ரூமு, 2 ரூமு, இந்த சைடு ஒரு ரூம் இருக்கு. மொத்தம் 3 ரூம் இருக்கு. அதுல எந்த ரூம்ல யார் இருக்கான்னு நான் போய் பார்த்துட்டு வந்துட்டுமா? இரு இரு இரு. யாரும் இல்ல. அந்த ரூம்ல யாரும் இல்ல. இந்த ரூம்ல அப்புறம் பார்த்துக்கலாம். இங்கதான் யாரா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வா வா வா. எல்லாரும் உள்ள இருக்கு. இவர்தான் மகேஷா? பவானி உள்ளதான் இருக்காரு. வா 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 வா. நீ சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வந்துரு. நான் வெளில யாராவது இருக்காங்கன்னு பாக்குறேன். அப்பாடா, வந்த வேலை முடிஞ்சிருச்சு. கட்டாது பவானி, மெதுவா மெதுவா. சத்தம் போடாத, உங்க அம்மா வந்துட போறாங்க. ஆமா, நீ எப்படி உள்ள வந்த? மாடி ஏறி எப்படியோ வந்துட்டேன். ஒரு காதலியா தன்னோட காதலனுக்கு முதல்ல ஒரு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதான் சொல்ல வந்தேன். உனக்கு ரொம்ப துணிச்சல் தான் பவானி. எல்லாம் பார்வதிக்கா கொடுத்த தைரியம் தான். உனக்கு பர்த்டே கிஃப்ட் கொடுக்கணும்னு சொன்னேன். பார்வதி அக்கா தான் சிங்கார வேலை நன்ன மூலியமா எல்லா ஏற்பாடும் பண்ணாங்க. சிங்கார வேலைனா அது யாரு? அதுவா, அது பார்வதி அக்காவோட ஹஸ்பண்ட் ஆதி சார் இருக்காருல்ல, அவருக்கு மாமா முறை வேணும். அவர் ஆள் பாக்குறதுக்கே ரொம்ப தைரியமானவரா இருக்காரு. அப்படியா? ஐயோ, ரொம்ப பயமா இருக்கே. யாரும் வந்துடக்கூடாதாப்பா. சரி, ஒரு தைரியத்துல வந்துட்டோம். கூடவே இருந்து எப்படி கண்ணு கருத்துமா பாத்துக்கணும். அப்படி முருகா, நீ தான்ப்பா காப்பாத்தனா. யாரும் வரல. அப்பா அப்பா, தூக்கமா வருது. என்ன இந்த வீட்டுல கார் சத்தம் கேக்குது? இந்த வீட்டுக்காரங்க வந்துட்டாங்களா? ஐயோ, யாரா இருக்கும்? என்ன பண்றது தெரியலையே. இந்த பொண்ணு வேற உள்ள இருக்கே. சரி, யாருன்னு போய் பார்ப்போம்.
யாரோட காரா இது? காருக்குள்ள யாருன்னு தெரியலையே. பொண்ணு கையில கேக்கெல்லாம் இருக்கு. ஒருவேளை ஸ்விக்கில இருந்து வந்திருப்பாங்களோ? கார்ல எல்லாம் வந்து டெலிவரி பண்றாங்க. ஸ்விக்கினா பேக்லாம் வச்சிருப்பாங்களே. இந்த பொண்ணுகிட்ட பேக்லாம் இல்லையே. வாட்ச்மேன், வாட்ச்மேன், வாட்ச்மேன். மேடம் இதோ வரேன் மேடம். அச்சோ, ஒருவேளை நிச்சயம் பண்ண பொண்ணா இருக்குமோ? அச்சோ, இவளும் பிறந்த நாள் வாழ்த்து சொல்ல வரா போல இருக்கே. சொல்லுங்க மேடம். அண்ணா கொஞ்சம் கதவு திறங்களேன். வாங்க மேடம். தேங்க்ஸ்ண்ணா. அச்சோ, இவ மேல வராளே, உள்ள ஒருத்தி இருக்கா. இவ வந்தா மாட்டிக்குவாளே. அச்சோ, ஓடு. ஹர்ஷா, வா 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 வா. அச்சோ, வீட்டுக்காரம்மா. என்ன பண்றது தெரியலையே. மாமா, ஹாய் ஆண்டி. பரவாயில்லையே, சரியான டைமுக்கு தான் வந்திருக்க. நான் ராஜராஜேஸ்வரியோட மருமகல்ல, அதான் எது செஞ்சாலும் டைம்க்கு தான் செய்வேன். வெரி குட். அச்சோ, ஆமா, மகேஷ் எங்க? ஐயோ, அவன் தூங்கிக்கிட்டு இருக்கான். நீ வந்தது அவனுக்கு தெரியாது. அவனுக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு தான் நான் உன்னை வர சொன்னேன். ஓகே ஆண்டி. சரி சரி, வா 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 போலாம். ஓகே ஆண்டி. அச்சோ, மேல வராங்களே. நம்ம போய் சொல்லுவோமா? அச்சோ, நம்ம மாட்டிக்குவோம். வேற எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்குவோமா? என்ன பண்றதுன்னு தெரியலையே. இந்த போயிடுறேன். வந்துருமா? வேணா இங்கே போயிடுவோம். அப்பாடா, அப்பாடா, தப்புச்சோண்டா சாமி. ஐயோ, வசமா மாட்டிக்கிட்டேடா சிங்காரம். அம்மா, இது என்ன கிஃப்ட்? என்ன அவசரம்? வெயிட் பண்ணு, இன்னும் 12 மணி ஆகல. 2 நிமிஷம் இருக்கு. 12 மணி ஆனதுக்கு அப்புறம் தான் உனக்கு gift கொடுப்பேன். அப்படியா? சரி, வெயிட் பண்ணுவோம். இன்னும் 2 மினிட்ஸ் தான். ஏய், 12 மணி ஆயிடுச்சு. வா. வா. வந்துட்டேன். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஏய், மகேஷ், 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 மகேஷ். உங்க அம்மா வந்துட்டாங்க போல இருக்கு.
மா மகேஷ் ஹாப்பி பர்த்டேடா கண்ணா. தேங்க்யூமா. 100 வருஷம் நீ ஆரோக்கியமா இருக்கணும். சொல்ல மறந்துட்டேன், வர்ஷா உன் பிறந்த நாளுக்கு கேக் கூட வந்திருக்கா. கேக் கட் பண்ணலாம்ல? பண்ணலாமா? உள்ள வாங்க. வாமா. தேங்க்யூ மகேஷ். அண்ணே 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 வெள்ள ராஜ்கரன் அண்ணே, தெரியாம வந்துட்டேன்னே, என்ன மன்னிச்சிருங்கண்ணே. ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா. என்னடா இது, அவரு காலால அடிப்பாருன்னு பார்த்தா கோழி காலால அடிக்கிறாரு. அண்ணே என்னண்ணே இது? அண்ணே உங்க லெக் பீஸ மிஸ் பண்ணிட்டீங்கண்ணே. என்ன பேச்சு மூச்சே காணா? ஒருவேளை இது போதையிலே தூங்குற வியாதியா? ஓ மட்டை ஆயிடுச்சா? நல்ல வேலை நாம தப்பிச்சோம். வெள்ள ராஜ்கரன் அண்ணே, என்ன மூச்சு பேச்சே காணா? அண்ணே அண்ணே ஒரு ரியாக்ஷன் இல்ல, இதுக்கா இவ்வளவு தூரம் பயந்தோம்? சரி, இதை எடுத்த இடத்துலயே வச்சிருவோம். வெள்ள ராஜ்கரண்ணே, இதை அப்படியே பிடிச்சுக்கங்க அண்ணே. அப்பாடா அண்ணே, நீ அழகுண்ணே. வரட்டுமாண்ணே? பாய்ண்ணே. தேங்க்யூண்ணே. நெல்லு அண்ணே, எந்திரிச்சிட்டீங்களா? கரெக்டா சத்தம் கேக்குது. எந்திரிக்கலையா? அப்ப யார் தடுத்தது? செல்லக்குட்டி, நீதான் என்ன கூப்பிட்டியா? சாரிடா செல்லம், உன்னை கண்டுக்காம போயிட்டேன். இரு உன்னை வந்து மகிழ்ச்சி படுத்துறேன். 10 மணிக்கெல்லாம் கடையை சாத்திடுவான்லேன்னு வருத்தப்பட்டேன். நீ காப்பாத்திட்டேனே. புது டம்ளர் எடுத்துக்குவான். அண்ணே, கிராமத்துல பட்ட சரக்கு அடிச்சிட்டு இருந்தனே, ஃபாரின் சரக்கு அடிக்கலன்னு வருத்தத்துல இருந்தனே. ஆனா நீங்க விருந்தே வச்சுட்டீங்கண்ணே. வெள்ள ராஜ்கரண்ணே, நீங்க தெய்வண்ணே. உங்களை மறக்கவே மாட்டேனே. சேஸ்ண்ணே. என்ன ஊறுகாய் இல்லாம குடிக்கிறான்? நம்ம அண்ணன் லெக் பீஸ கையில வச்சிட்டு இருக்காரு, அது அப்படியே இருக்கே, அதை யூஸ் பண்ணிக்குவோம். ராஜ்கரன் அண்ணே, என்ன மன்னிச்சிருண்ணே. தேங்க்யூண்ணே. இல்லைன்னா வெள்ள ராஜ்கரனை திட்டுவாரு. இந்தாண்ணே உன் லெக் பீஸை வச்சுட்டண்ணே. காலைல எழுந்து சொன்ன இதுலயே பல்ல விளக்கிட்டு திரும்பி தூங்கிடு. பாய்ண்ணே. என்ன இருந்தாலும் நான் நியாயமானவன். சாப்பிட்ட சரக்குக்கு காசு கொடுக்கணும். 270 ரூபாய். நான் கணக்குல கரெக்டா இருப்பேன். வரட்டா வெள்ள ராஜ்கரன்? பாய்ண்ணே. இவன் இருக்கிற வரைக்கும் அடிக்கடி வந்துட்டு போலாம். என்னடா ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணுடா. ஓகேமா.